ஹலோ ஆல். டுடேஸ் டாபிக் வெனிசுலாவில் ஜூலை 28 நடந்த ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷன் இப்போ வந்து ரொம்ப ஒரு டிஸ்பியூட்டான ஒரு விஷயமா மாறியிருக்கு. அதாவது ஒரு சர்ச்சையான ஒரு பொருளாக மாறியிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பிரசிடென்ட் நிக்கோலஸ் மடுரோவோட பிஹேவியர், அதாவது எதிர்க்கட்சியை ஒடுக்குமுறை பண்ணுறது, மக்களுடைய கருத்துக்களை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு. ஜூலை 28 நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நிக்கோலஸ் மடுரோ 51% கெயின் பண்ணதாகவும், அவருடைய அப்போசிஷன் எட்முண்டோ கோன்சலஸ் 43% கெயின் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஆனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸோட கணக்கெடுப்பின்படி கோன்சலேஸ் வெற்றி பெற்றதாகவும் அறிவிச்சிருந்தாங்க அந்த டைமில். இதை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக யூஎஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுமே கோன்சலேஸ் தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் மடுரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டை அணுகி அவருடைய விக்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ 2013 நிக்கோலஸ் மடுரோ வந்து ஆட்சியில் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரசிடெண்ட் ஹுகோ சாவஸோட இறப்புக்கு அப்புறமா இவர் வந்து தொடர்ந்து பிரசிடெண்ட்டாக பதவி வகிச்சிட்ருக்காரு. ஸோ பீப்புளோட சப்போர்ட்டை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஒரு ஆட்சியாளருக்கு தேவையில்லைங்கிறத மடுரோ வந்து உணரணும் அப்படிங்கிற நோட்லேயும், எதிர்க்கட்சியை ஒடுக்குமுறை பண்ணாமல் அவங்களுடைய அப்போசிஷன் கருத்துக்களை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற நோட்லையும் இந்த டாபிக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. அதாவது இந்த கமிட்டியை பார்லிமெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணுற அமௌண்ட்டை ஆடிட் பண்ணுற ஒரு கமிட்டி தான் இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் தான் உறுப்பினராக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அட் ப்ரெசன்ட் பிஎஸ்சியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். 22 மெம்பர்ஸ் இருக்காங்க அட் ப்ரெசண்ட்டில். 13 வந்து பிஜேபி மெம்பர்ஸ், 9 வந்து அப்போசிஷன்லேருந்து இருக்காங்க. இந்த 9ல் 4 மெம்பர்ஸ் காங்கிரஸ் மெம்பர்ஸ். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர் பார்ட்டிஸ்லேருந்து மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பேசிக்காக என்ன பொருள் பற்றி விவாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏஜியோடைய ரிப்போர்ட் இருந்தும் எடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களாகவே தன்னிச்சையாக நிறையா ரிப்போர்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து விவாதம் பண்ணி அது என்ன மாதிரியான கணக்குகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து விவாதிப்பாங்க. அந்த வகையில் செப்டம்பர் 2ல் 161 டாபிக் வந்து இவங்களாகவே வந்து டெலிபரேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. அதாவது இப்போ நியூவாகவும் பிஜேபி கவர்மெண்ட் கோலிஷன் கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணதுனால ஸோ இவங்க வந்து ஆடிஷன் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் சரியான ஒரு நோக்கில் பயணிக்கும் அப்படிங்கிற நோக்கில் அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த எக்ஸ்பெண்டிச்சருமே வந்து கரெக்டான பாதையில் நடக்கும். ஆளும் கவர்மெண்ட்டுமே வந்து சரியான நோக்கில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த பிஎஸ்சி கமிட்டியும். ஸோ இன்னுமே இது வந்து சரியான பாதையில் போச்சு அப்படின்னா பீப்புளுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அண்டர்டோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங், குவாலிட்டி அல்லது மீனிங்கை டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் அண்டர்டோன்ஸ். ஓகேங்களா? இன்டைரக்ட் வேல தான் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அண்டர்டோன்ஸ். ஓவர் ஆர்ச்சிங் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, ஆல் எம்ப்ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விரிவான காம்ப்ரிஹென்சிவையுமே ஓவர் ஆர்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்சிவ், ஆல் எம்ப்ரேசிங். சரிங்களா? விரிவான எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் ஓவர் ஆர்ச்சிங். என்விசேஜ் அப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, இமேஜின் பண்ணுவோம்ல, அதுதான் என்விசேஜ். குரோனிங்கிறது ஒரு கண்டனத்தையும் குறையுமே கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, அவங்க தான் வந்து குரோனி. ரிட்டாரிக் அப்படின்னா நம்ம பேசுகிறோம் இல்லை வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து பீப்புளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்காக தான் இருக்கும். உண்மைத்தன்மையோ சின்சியரோ வந்து முக்கால்வாசி இருக்காது. சரிங்களா? அதுதான் வந்து ரிட்டாரிக்னு சொல்லுவாங்க. அதாவது பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்காக உண்மைத்தன்மை அல்லாத விஷயத்த, சின்சியராக இல்லாத விஷயத்த வந்து பேசிகிட்ருப்பாங்க. ஒன்லி வந்து பப்ளிக்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிற நோக்கில். அதுதான் வந்து ரிட்டாரிக். கிராக் டவுன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லையா, ஒரு பேடான இல்லீகல் பிஹேவியரை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் தான் கிராக் டவுன். சாக்ட் அப்படின்னா பணி நீக்கம். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறது தான் சாக்ட். இன்சைட்மெண்ட் அப்படிங்கிறது தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜிங், ஒரு விஷயத்தை வந்து அர்ஜ் பண்ணி ஒருத்தங்களை செய்ய வைக்கிறதா வந்து இன்சைட்மெண்ட். அமிட்னா மிடில், மத்தியில். கிராப்ளிங் அப்படிங்கிறது ஒரு சீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள், போராட்டம், சண்டை தான் வந்து கிராப்ளிங். ஓகேங்களா?
டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.